அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. இன்னைக்கு நம்மளோட யார் இருக்கா அப்படின்னா, ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் ஸ்ரீஹுரு சாந்தி தேவி மேம் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் மேம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்னைக்கு ஒரு கேள்வி மேம். இப்போ கிரகங்கள் சேர்ந்திருக்கு, இந்த கிரகங்கள் இணைந்திருந்தால் இந்த மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேம். எந்தெந்த கண்டிப்பா நோய்களை பத்தி பார்க்கணும்னா அது பெரிய சப்ஜெக்ட். நம்ம அட்சயலக்கண பദ്ധதியில் ஒவ்வொரு நோய்களுக்கும் பின்னாடியுமே ஒவ்வொரு காரணங்கள் அப்படிங்கிறது உண்டு. கிரகங்களும் நோய்களும் அப்படின்னு தனியாகவே நம்ம சார் ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. இதில் இப்போது ஜென்ரலாக கிரகங்கள் ஒரு விதமான நோய்களை கொடுக்கும், பாவகங்கள் அப்படிங்கிறது ஒரு விதமான நோய்களை தரும். இப்போ நம்மகிட்ட படித்த ஏஎல்பி ஸ்டூடெண்ட்டை கேட்டாவே எந்த பாவகத்தில் என்ன நோய் வரும்னா சொல்லிடுவாங்க. 1ன்னா தலை, 2ன்னா முகம், 3ன்னா கழுத்து, 4ன்னா இருதயம் மார்பு, 5ன்னா மேல் வயிறு, 6ன்னா அடிவயிறு, 7ன்னா இடுப்பு பகுதிகள் அப்படின்னு முதுகு தண்டுவடம் இப்படின்னு நிறைய சொல்லிடுவாங்க. 12ங்கிறது பாதம் வரையும் சொல்லிடுவாங்க. இப்போது இந்த கிரகங்களில் இப்போ சூரியன் அப்படின்னா அவங்களுக்கு உஷ்ணம் சம்மந்தமான நோய்கள் அதிகமாக வரும், பித்தம் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ வாதம் பித்தம் கபம் இந்த 3க்குள்ளே தான் நோய்கள் அப்படிங்கிறதே ஏற்படுது. இந்த 3ம் சமமாக இருந்தாக்கா அவங்களுக்கு உடம்பு சீராகவே இருக்கும். எது அதிகமாகுதோ அது அவங்களுக்கு பிரச்சனைகளை தர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒருத்தருக்கு சூரியன் லக்னத்தில் இருந்ததுன்னு வச்சுட்டோம்னா, உதாரணத்திற்கு அவருக்கு தலையில் உஷ்ணம் அதிகமாகிடும். அப்போ தலையில் பொடுகு தொந்தரவுகள் அதிகமாகிறது, உஷ்ணத்தினால முடி கொட்டுற பிரச்சனைகள் அதிகமாகிறது, கண்கள் அந்த உஷ்ணம் கண்ணுக்கு இறங்கி கண்கள் சிவந்து போயிடுது. ஏன்னா கண்களே நம்ம சூரிய சந்திரர்களாக தான் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த சூரியன் லக்னத்தில் இருக்கும்போது, அதுவும் எல்லாருக்கும் அப்படி கிடையாது, மகர லக்னமாக இருந்து சூரியன் லக்னத்தில் இருந்தால் கண்டிப்பாக தலையில் அவங்களுக்கு பிரச்சனைகள் வருமானா கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி சந்திரன் எடுத்துட்டோம்னா நீர் சம்பந்தமான நிகழ்வுகள் அவங்களுக்கு கபம் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திரன் லக்னத்தில் இருந்தால் அவங்களுக்கு தலையில் நீர் கோர்த்துக்கிட்டே இருக்கும், சைனஸ் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், சளி தொந்தரவு விடவே விடாது. தண்ணியில் ஒரு துளி தலையில் தண்ணி பட்டால் கூட அவங்களுக்கு அடுத்த நிமிஷம் சளி பிடிச்சிக்கும். வாரத்தில் ஒரு நாள் அவங்க தலை குளிக்கிறதுக்கு யோசிக்கணும், வெயில் நல்லா அடித்தா காய வைக்கணுமே அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி சந்திரன். சரி, சந்திரன் எல்லா லக்னத்துக்கும் அப்படி வேலை செய்யுமா அப்படின்னா கிடையாது. தனுசு லக்னக்காரங்களுக்கு தலையில் தண்ணி ஊற்றுனா அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் வருமானா வரும், சைனஸ் பிரச்சனை கட்டாயம் அவங்களுக்கு இருக்கும். தண்ணியில் கண்டம்னு சொல்கிறது இந்த தனுசு லக்னத்துக்கு பொருந்துமான பொருந்தும். அதுலேயும் சந்திரன் லக்னத்தில் இருந்தால் கூடுதலாக நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து செவ்வாய்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு உரியவரான இந்த செவ்வாய் நமக்கு லக்னத்தில் இருந்தால் தலையில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடும். ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, பிபி இருக்கிறவங்களுக்கு எதனால் பிபி ரைஸ் ஆகுது? அவங்க எதையாவது போட்டு யோசிக்கிறது அப்படிங்கிறதுனால தான் டென்ஷன் ஆவாங்க. அந்த டென்ஷன் மண்டைக்கு ஏறுது அப்படிங்கிறது எல்லாமே தலையை மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மூளையினுடைய செயல்திறம் தான் நமக்கு அந்த நிகழ்வுகளை கட்டளையிடுது. மற்ற எல்லா உறுப்புக்கும் மூளை தான் கட்டளையிடுது. அப்போது தலையில் பிரச்சனைன்னா அந்த கிரகம் தலையில் இருக்கும். இல்லைங்க, மார்பில் இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா இந்த 4 மார்பில் அவங்களுக்கு பிரச்சனைகளை தருமானா கண்டிப்பாக தரும். ஒன்றும் இல்லை, மேஷ லக்னம் செவ்வாய் 4ல் போயிருக்காங்க, மார்பில் அவங்களுக்கு பிரச்சனைகள் வருமானா கண்டிப்பாக வரும். அதுவும் நம்ம அட்சய லக்னத்தில் இந்த 10 வருஷத்தில் மார்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்னு நம்ம நோட் பண்ணியே கொடுத்துடலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த கிரகங்களும் அந்த பாவகங்களும் இணையும் போது எந்த பார்ட்டில் என்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம சுலபமாக எடுத்துக்க முடியும். இன்னும் சிலது கிரக சேர்க்கையினால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த கேள்வியை தான் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த ராகு கேதுகளோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அது எந்த பாகத்தில் சேருதோ அந்த பாவகத்தில் கட்டாயம் நோய்களை தருமான தரும். பொதுவாக செவ்வாயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேதுவும் செவ்வாயும் 2ஆம் இடத்துல சேருதுன்னு வச்சுக்கோங்க, முகப்பரு அவங்களுக்கு வரும். இப்போ அதுவே 3ஆம் இடத்துல இருந்தால் தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். 4ஆம் இடத்துல இருந்தால் அந்த பிளட்டு கிளாக் ஆகிடுக்கு, இரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, ஹார்ட்டில் உங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த 4ல் செவ்வாய் கேது இருந்தால் வரும். ஏன்னா ரத்தம் இங்கே கேதுன்னா தடை. தலையில் செவ்வாய் லக்னத்தில் இருக்க செவ்வாய் கேது இணைவு, மூளையில் ஒரு நரம்பில் ரத்தம் கட்டியிருக்கு, ரத்தம் உறைஞ்சிருக்கு, பிரெயின் டியூமர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் அதுதான். அது 8ஆம் பாவத்தில் ஒரு பெண்ணுடைய ஜாதத்தில் 8வது வீட்டில் செவ்வாய் கேது இருந்தால் கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். இதுவே ராகுவாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அது அப்படி பரவிடும். அப்போ செவ்வாய் ராகு சேரும்போது என்ன பண்ணுவோம், ஒரு ரத்தத்தில்
பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, கிருமிகள் அதிகமாக இருக்குது, இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. அது ஏன்னா அது ஒரு இடத்துல இருக்காது, அது பரவலாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இதோட குரு கேதுவோட சேர்ந்தது அப்படின்னா கொழுப்பு கட்டிகள் அதிகமாக இருக்கும். தலையில் இருக்குன்னா தலையில் கொழுப்பு கட்டி புடச்சிக்கிட்டு இருக்கிறது, முகத்தில் இருந்தால் முகத்தில் அங்கே கட்டி கட்டியாக இருக்கிறது, கழுத்தில் இருந்தால் தைராய்டு பார்ட்டு, மார்பில் இருந்தால் 4வது வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு மார்பில் சம்மந்தமான இது, வயிற்றில் குரு கேது 6ஆம் இடத்துல இருந்தால் வயிற்றில் கொழுப்பு கட்டிகள் அதிகமாக இருக்கும், 3ஆம் பாவத்தில் இருந்தால் கைகளில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சுலபமாக சொல்லிட முடியும். இன்னும் சொல்லப்போனால் சில லக்னத்துக்கு இந்த கிரகங்கள் சேரவே சேரக்கூடாது, சேர்ந்தால் அது பிரச்சனைகளை தரும், அதிகமான பிரச்சனைகளை தரும்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா மேஷ லக்னத்திற்கு புதனும் செவ்வாயும் சேரக்கூடாது. சேர்ந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த பாவகத்தில் சேருதோ அந்த பாவகம் ரீதியான பிரச்சனைகளை அது 100% தந்தே தீரும். இந்த புதனும் செவ்வாயும் லக்னத்தில் இருந்தால் தலையில் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதே புதனும் செவ்வாயும் 2ல் இருந்தால் முகத்தில் பிரச்சனைகள், கண்ணில் பிரச்சனை, பல்லில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பற்களில் இரத்த கசிவு அதிகமாக ஏற்படுறது எல்லாமே இந்த புதனும் செவ்வாயும் 2ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு வரும். இப்போ 3ல் இருக்குது புதனும் செவ்வாயும் அப்படின்னா இந்த 3ஆம் இடம் அவங்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். நரம்புகள் எல்லாமே, கழுத்துக்கு போகிற நரம்புகள் எல்லாமே லூஸ் ஆகிடும், உள்ள ரொம்ப டைட் ஆகிடும், அவங்களால கழுத்தை திருப்ப முடியலன்னு நிறைய பெல்ட் போட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அது அந்த சேர்க்கையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி 4ல் புதனும் செவ்வாயும் இருந்தால் அங்கே மார்பு, இருதயம், சுவாசம் சம்மந்தமான பிரச்சனைகளை அது கொடுத்துடும். இன்னும் முக்கியமாக நுரையீரல் அப்படிங்கிறது புதன்னு சொல்லுவோம். அந்த நுரையீரலில் பிரச்சனைகள்ங்கிறது இந்த புதன் செவ்வாய் 4ல் இருந்தால் ஏற்படுத்திடும். 5ல் புதன் செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு மேல்வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், வயிறு உப்புசமாகிறது, வயிற்றில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்களை அறியாமலே ஒரு பயம், ஒரு பதட்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். அதே மாதிரி 7ல் இருக்குது அப்படின்னா இதை உறவுகளுக்குள்ள பிரச்சனையாகவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை உறுப்புகளில் பிரச்சனையாகவும் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அட்சய லக்ன பദ്ധதியில் ஒரு நோய் ஒருத்தருக்கு லாங் டைம் இருக்கிறதில்ல. எனக்கு ஒரு 4-5 வருஷமாக தலைவலி இருந்தது, ஆனால் இப்போ தலைவலி சரியாக போயிடுச்சு, எனக்கு கால்வலி வந்துருச்சு, கால்வலி சரியாக போயிடுச்சுங்க, இடுப்பு வலி இருக்க முடியல. இப்போது நோய்களுடைய தன்மைகளை நம்ம மாற்றி மாற்றி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது காரணமாக இருக்கும். இது ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் சேர்ந்துருந்தால் ஃபிக்ஸடு, இவங்களுக்கு கட்டாயம் வரும். ஆனால் கோச்சார கிரகங்களில் அடுத்து, ஏன்னா அதை தான் கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் சேரும்போது இன்சிடெண்ட்டாக சில பிரச்சனைகள் வரும். ஒன்றும் இல்லை, கடகலக்கணம் அட்சய லக்னம் யாருக்காவது போதா, அந்த கடகலக்கணத்திற்கு அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் இருக்கும். ஏன் சொல்கிறோம், கடகலக்கணத்துக்கு 8ல் இப்போ கோச்சார் ராகு இருக்குது, 2ல் கேது இருக்குது. அப்போ முகத்துலையும் அவங்களுக்கு ப்ரைவேட் பார்ட்லேயும் அவங்களுக்கு கண்டிப்பாக இச்சிங் இருக்குமானா இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னில் அங்கே வெளிப்படையாக தெரியாதானா அவங்க ஆடைகளுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற மாதிரியான முதுகுப்புறங்கள்லேயும் அவங்களுக்கு இச்சிங் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி செதிலாக, ஏன்னா பாம்பு தோலை உரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி திடீர்னு எனக்கு என்னன்னு தெரிலங்க, கையெல்லாம் எனக்கு உரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சின்ன பிள்ளைங்களே நம்ம பார்த்துருக்கோம், தோல் உரியுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இந்த நேரத்தில் உண்டு. அது இந்த கடகலக்கணம் அட்சய லக்னமாக போகிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கன்னி லக்னம் அட்சய லக்னமாக போகிறவங்களுக்கும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, செவ்வாய்க்கு எது உங்களுக்கு கோச்சாரத்தில் இணையுது அப்படின்னா வண்டியிலேருந்து கீழே விழுந்து சிராய்ப்புகள் ஏற்பட்டு ரத்த கசிவு, ரத்த காயங்கள், ரத்தக்கட்டு அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். இப்போ ராகுவாக இருந்தால் உடம்பு பூரா பரவலா சிராய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும், கேதுவாக இருந்தால் ஒரே இடத்துல ரத்தக்கட்டு அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ அதே ரிஷப லக்னத்திற்கு எந்த கிரகங்கள் சேரக்கூடாது அப்படின்னம்னா, ரிஷபத்திற்கு சுக்கிரன் சேரக்கூடாது, குரு சேரக்கூடாது. இந்த குருவும் சுக்கிரனும் எங்கே சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த பாவகம் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மிதுன லக்னம், இந்த மிதுன லக்னத்திற்கு சேரக்கூடாத கிரகங்கள் அப்படின்னா செவ்வாய் சேரக்கூடாது, சனி சேரக்கூடாது. சனியும் செவ்வாயும் எங்கே சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனைகளை தருமானா கண்டிப்பாக பிரச்சனைகளை தரும். கடக லக்னம், இந்த கடக லக்னத்திற்கு என்ன கிரகங்கள், குரு சேரக்கூடாது, குருவும் சனியும் சேரக்கூடாது. குரு சனி சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை, அந்த ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனை, நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு வேலையே செய்யலைங்க, நானும் எத்தனையோ மருந்து மாத்திரை, இது எல்லாம் ஜெனட்டிக் டிசீஸ்ன்னு சொல்கிறது. இந்த 2 கிரகங்கள் இந்த லக்னங்களுக்கு சேருதுன்னா அது ஜெனட்டிக் பரம்பரையாக அவங்க ஜீனில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவே சிம்ம லக்னமாக இருந்தால், சிம்ம லக்னத்திற்கு சனி பகவானும் குரு பகவானும் சேரக்கூடாது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளே, அதுவும் முக்கியமாக அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் அப்படின்னு சொல்லலாம்.
கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேரக்கூடாது. சேர்ந்தா அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதுவே துலாமை நம்ம எடுத்துக்கிறோம். துலாமுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள், அவங்க திடகாத்திரமா இருக்காங்களான்னா கட்டத்தை பார்த்தே சொல்லிடலாம். அவங்க துலாம் லக்னத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு குரு சேரக்கூடாது. குருவும் சுக்கிரனும், லக்னாதிபதியான சுக்கிரனும் அங்கே குருவும் இணைஞ்சாங்கன்னா அவங்க பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். விருச்சகம். இந்த விருச்சகத்தை பொறுத்தளவில் செவ்வாய் கூட புதன் சேரவே கூடாது. பொதுவாக மேஷம் விருச்சகம் ரெண்டுக்குமே நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரிஷபம் துலாம் ரெண்டுக்கும் குருவும் சுக்கிரனும் சேரக்கூடாது. மேஷத்துக்கு செவ்வாயும் புதனும் சேரக்கூடாது. அடுத்து தனுசுக்கு. தனுசுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் வந்து சுக்கிரனோட சேரவே கூடாது. அதாவது நோய் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவே மகரம்னு எடுத்துக்கிட்டோம்னா மகரத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு புதன் சேரக்கூடாது. புதன் வந்து சூரியனோட சேரக்கூடாது. நம்ம சொல்லுவோம் ஜாதகத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் புத ஆதித்ய யோகம். மகர லக்னத்துக்கு புத ஆதித்ய யோகம் வேலையே செய்யாது. அது எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனைகளை தந்துடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் கும்பம். கும்பத்துக்கு சந்திரனும் புதனும் சேரக்கூடாது. சந்திரன் புதன் சேர்ந்தால் அவங்க வாழ்க்கையில் அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் ரொம்பவே பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த கிரகத்தினுடைய வலு அதிகமாக இருக்கோ அதனுடைய தன்மைகள் அங்கே மெஜாரிட்டி ஆகிடும். இந்த 2 கிரகமும் ஈவனாக இருந்தால் ஈவனாக அதனுடைய பிரச்சனைகள் இருக்கும். இல்லை ஒரு கிரகம் வலு ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு கிரகம் கம்மியாக இருக்குன்னா வலு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இதே மீன லக்னம். இந்த மீன லக்னத்திற்கு சுக்கிரன் சூரியனும் சேரவே கூடாது. பெரும்பாலும் நிறைய ஜாதகங்களில் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்தே வரும். ஆனால் நம்ம அட்சய லக்னம் மீன லக்னம் போகும்போது இந்த சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க அது சார்ந்த பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்குமானா நிச்சயமாக இருக்கும். இந்த பிரச்சனைகளை அவங்களால தீர்க்கவே முடியாது. அந்த 10 வருஷ காலம் அது சார்ந்த நிகழ்வுகளை அவங்க அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் வலியுறுத்தக்கூடியது. ஓகே மேம். 12 லக்னத்துக்கும் எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கலாம், எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருக்க கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டீங்க மேம். நன்றி மேம். நன்றி.